பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனே கர்த்தர் இன்று நம்மளுக்கு தேசத்தின் காரியங்களை அறிவிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறது நிமித்தம் நிச்சயமா தேவனே கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து அவருடைய செட்டு நிழலுக்குள்ள வைத்து மறைத்து காவல் வைக்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நடி பரிசுத்த ஆவியானவரை உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அடியே இந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா, முற்றிலும் உங்க கருத்தை தாழ்த்தி தந்தர்லுகிறேன். ஏசப்பா, இந்த பேச போகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது. அது மாத்திரமல்ல, இந்த உபதேசங்கள் உம்முடையதா இருக்கிறது. என்னை அனுப்பினவருடையது கர்த்தாவே. அப்பா, என்னை அனுப்பின ஜீவனுள்ள தேவனகே கர்த்தருடைய இந்த உபதேசம் உலக ஜனங்களுக்கு அப்பா யாரெல்லாம் உண்மையா அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் நடி இந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறார்களோ அவருடைய இருதயங்கள் திறக்கப்பட போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அவர்களுடைய இருதயத்துல கேட்கிற யாவருடைய இருதயத்தையும் நீர் சுத்தமாக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எதுலாம் குறைவுகள் எங்ககிட்ட காணப்படுகிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்து கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துக்குள்ள முற்றிலும் தாழ்த்தி தந்தர்லுகிறேன் சப்பா. நீங்களே அசைவாடுங்க. உங்க கரத்துல முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் அமைதாக பண்ணேன். ஆமென். பாருங்க, உத்தரப்பிரதேஷ் பகுதியில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கண்டிராத நெருப்புகள் அங்கு காணப்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தாராவி பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் ஏற்படும் என்று இணைய கத்து முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கொரியா நிலநடுக்கம் உண்டாகும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சேதங்கள் அதிகமாக இருக்கும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென்மலை பகுதியில விமான விபத்து என்று இந்த இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. செகந்திராபாத் பகுதியில பாத்தீங்கன்னா நிலச்சரிவு நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தென்கொரியா காற்றழுத்தத்தினால் சேதங்கள் உண்டாகும் என்று இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சிறுமுகை பகுதியில விபரீதம் என்று இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சூடான் பகுதியில நிலநடுக்கம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. திருப்பத்தூர் மற்றும் குன்றத்தூர் பகுதியில விபரீதம் என்று இணைய கத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சூலூர் அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளை விமான விபத்து என்று இணைய முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஒட்டகங்களுக்கு சேதங்கள், அதாவது ஒட்டகங்களுக்குள் சேதங்கள் ஏற்படும் நாட்கள் வருகிறது என்று தேவனகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. MBA படிக்கும் மாணவி விபரீதம் என்று தேவனகத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, தொங்கு பாலம் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தண்டையார்பேட் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கோடம்பாக்கம் பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குன்னூற்று கோத்தகிரி பகுதியில விபரீதம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பேச்சிப்பாறையில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. சென்னை வளாகத்தில் ரோப்கார் அருந்து விழும் நாட்கள் வருகிறது, அது நிமித்தம் சேதங்கள் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நேபாள் மற்றும் பூடான் பகுதியில் விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. மற்றும் நிலநடுக்கம் வெள்ளம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பரங்கிமலை பகுதியில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஜெபித்துக் கொள்ளுங்க. திருச்சி மலை உச்சியில் விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ஜோர்டான், அதாவது சமுத்திரத்தில் நில அதிர்வு ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. ராயப்ப நகர் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குண்டூர் பகுதியில நில அதிர்வு உண்டாகும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. பாலைவன பகுதியில பாத்தீங்கன்னா விபரீதம் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. குஜராத் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. நாசரேத் டு மூக்குபுரி பகுதிக்காக ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. LMW, அதாவது அந்த கம்பெனி இருக்கிற இடத்துல அந்த போக்குவரத்து சாலையில விபரீதம் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, அந்த கம்பெனிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த கம்பெனிக்குள்ளேயும் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் என்று இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. கோரமண்டல் மற்றும் நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தூரிப்பால் பகுதியில் ஒரு சில சம்பவங்கள் நடைபெறும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் பகுதியில பரபரப்பான செய்திகள் ஏற்படும் நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி இந்த இணையத்தை முன்னறிப்பு கொடுத்திருக்காங்க. தயவு செய்து தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க ஜெபிக்கிறதுனால தேவனகே கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு. ஏன்னா ஜெபிக்கும் போது அவருக்கு ஜெபிக்கிற பிள்ளைங்களை மிகவும் அதிகமா பிடிக்கும். அதனால தேசத்துக்காக ஜெபிக்கிற திறப்புல நிக்கிறீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை எவ்விதத்திலும் அவருடைய செட்ட நிலைக்குள்ள வைத்து காவல் வைத்துக் கொள்ளுவார். ஆமே. இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னன்னா உணர்வுள்ள இருதயம். வசனம் பாத்தீங்கன்னா உபாகம் 28வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனகே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன், நீ சாய்ந்து விழாதபடி உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
நீ கீழாகாமல் நீ மேலாவாய். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் போது நீ அவருடைய பிள்ளையாய் மாற்றப்படும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் மகளே. அவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிரியமான மணவாளனாய் மணவாட்டி, அவருக்கு பிரியமான மகளாய் மகனாய், அவருக்கு பிரியமுள்ள தாயாரை தகப்பனராய் நீ செயல்பட ஆரம்பிக்கும் போது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஹல்லேலூயா. நீ அப்ப கீழாக மாட்ட, நீ தரையை நோக்கி ஓட மாட்ட, நீ நோகூட்டாக இருக்க மாட்ட. நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான மகளாய் மகனாய் இருக்கிறது நிமித்தம் அவர் உன் தலையை கம்பீரமாய் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன் என்று இன்று வாக்கு பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தருக்குள்ள நம்ம வழிநடத்தப்பட்டு இருப்போம், அவருக்குள்ளேயே நம்ம சார்ந்து நிற்போம் அவரையே. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஜெபிப்போம், வேத வாசிப்போம், எல்லாமே செய்வோம். ஆனா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னுடைய இருதயம் எல்லாம் ஓடிட்டே இருக்கு, உன்னுடைய ஓட்டம் எல்லாம். ஆனாலும் சில நேரத்துல நீ எப்படி இருப்ப? கீழே குனிந்து நிற்பாய். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குனிந்து கூனி குறுகி நிற்கிறாயோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனது அருமையான ரூபவதியே மகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன், உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். அப்பமாக்கு ஸ்தோத்திரம். நீ சாய்ந்து நீ வாளாய் நிற்க மாட்ட, நீ தலையாய் நிற்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வாளாய் இருக்கிற இடத்துல எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்ம பின்னோக்கி நின்றது போன்று இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரி, உலக பிரகாரமான காரியம் எதுல இருக்கும்னா சாய்ந்து விழுந்தது போன்று இருக்கும் அந்த வாளாய் காணப்படுகிற காரியம். ஆனா அதுதான் சொல்லுகிறார் தேவனாகிய கர்த்தர், அந்த சாய்ந்து விழுந்த உன்னுடைய காரியத்தை உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து, நீ தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். உன்னுடைய முடி நிறைவேது மட்டும் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்வாராமா? தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, உன் தலை நிமிர பண்ணி இருப்பதை நீ காண்பாய், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் யார் நிமித்தமாக நீ கூனி குறுகி போய் நிற்கிறாயோ அவர்களுக்கு முன்பாக உன் தலை நிமிர பண்ணப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் இருக்க கோணலான பாதைகள் செவ்வையாக்கப்பட்டு இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணுகிறார். நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாய் நீ நிற்கும் போது அவர் கொட்டுக்கிற ஆசீர்வாதம் பயங்கரமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் கொட்டுக்கிற பாதுகாப்பும் ரெட்டிப்பான பல மட்டங்கு இருக்கும். ரெட்டிப்பான காரியத்தை விட பல மட்டங்கு, அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு, அவருடைய ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சிருப்பார். ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு பார்த்தோம்னா நம்ம அப்படியே அமைதியா உள்ள இருப்பது போன்று தெரியும். ஹல்லேலூயா. எலிசாவுடைய காரியத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், வேதத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த எலிசாவுக்கு விரோதமாக அந்த ராஜா என்ன பண்ணுவாரு? துரத்திட்டு போவாரு. ஆனா ராஜாவுடைய ஆட்கள் எல்லாம் போவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க கேயாசி அந்த நம்ம 2 பேர் தாங்க இருக்கிறோம். ஆனா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இயேசுடைய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அப்ப நமக்கு அவர்களோடு இருப்பதை காட்டிலும் இவர்களோடு இருப்பவர்கள் அதிகமாய் தோன்றிற்று. அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பலமுள்ளவர், உன்னோடு இருக்கிறவர் பராக்கிரமசாலியான கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாய் இருக்கிறார். சத்ருடைய சகல வல்லமைக்கு உன்னை விலக்கி உன்னை அவருடைய செட்டை நிழலுக்கு வைத்து மறைத்து காவல் வைத்து ஹல்லேலூயா உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல பாருங்க, இது எப்போ நடக்கும்னா நம்மளுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் வேணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல செபிக்கிற பிள்ளைங்களா இருப்போம், ஆனா அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்காது. உணர்வு இல்ல இருதயம் இருக்கும் போதுதான் உனக்குள்ள நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரி, தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை பேசினா கூட சரி, அவருக்கு பிரியமில்லாத பாவ காரியத்துல நீ ஈடுபட்டாலும் சரி, உனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் உண்டானால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதை உடனே சுட்டி காண்பிக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அப்பதான் உனக்கு உணர்வுள்ள இருதயம் கண்டிப்பா வேணும். நீ ஜெபிக்கிற மகனா மகளா இருக்கும் போது உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் உனக்குள்ள இருக்கிற நீ செய்கிற தவறான பாதைகள், நீ செய்கிற உன்னை தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் உன் சரீரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, உன் இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுட்டி காண்பிப்பார்.
அதை உணர்த்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை உணர்த்தி கொடுக்கும் போது உன்னுடைய இருதயம் என்னவாக்கப்படும்? அதை ஒப்பு கொடுத்து மறுபடியும் தேவ சமூகத்தில் நிற்க ஆரம்பிப்பாய். நீ அதை ஒப்பு கொடுத்து நிற்க ஆரம்பிக்கும் போது அந்த கரைகள் உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நீ மீண்டுமாக கழுவப்படுவாய். நீ அவருடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றப்பட்டு விடுவாய். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதனால ஒரு நபருக்கு கண்டிப்பா தேவையான ஒன்று என்ன தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் அவசியமான ஒன்று. நீ ஆவில வளருகிற பிள்ளையா இருந்தா கண்டிப்பா உனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்மள சுத்தம் செய்யும் போது மட்டும்தான் மற்றவங்க உன்னை பார்த்து என்ன செய்ய முடியும்? சுத்திகரிக்கப்பட முடியும் தேவனுடைய நாமத்தினால. ஹல்லேலூயா. உனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்லாம நீ ஜெபிச்சு வேதம் வாசித்து பிரயோஜனம் இருக்காங்கிறது சற்று ஆராய்ந்து பாரு என்று தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னாதான் உன் வாழ்க்கையில ஜெயம், உன் வாழ்க்கையில விடுதலை, உன்னுடைய வாழ்க்கையில நன்மை பிறப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. நல்ல தேவனோடு உறவாடுவோம், தேவனோடு பேசுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா உனக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல நீ சிக்கொண்டு போய் நிற்கும் போது உனக்குள்ள இருக்கிற சுய நீதி சொல்லும், நீ செய்யறது சரிதான், என்ன பண்ண அதன்படியே போ. ஹல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருக்குள்ள வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய கர்த்தர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சத்ருவான் என்ன சொல்லுவான்? நீ போற பாதை கரெக்ட் தான், நீ போ அப்படின்னு சொல்லுவான். உடனே உன் இருதயம் என்ன ஆயிரும்? நம்ம போறது கரெக்ட் தான். ஏன்னா உனக்குள்ள நீ செய்யறது தப்புன்னு தெரியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த சுய நீதி என்ன செய்யும்? நீ தப்பு இல்ல, இது கரெக்ட்னு உன்னை மூடி மறைத்து விடும். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சுய நீதி உண்டானால் முதலாவது அதை எடுத்து போடுங்க என்று என் தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல பாருங்க, உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். உணர்வுள்ள இருதயம் உனக்குள்ள இல்லன்னா நீ ஜீரவா மாற்றப்பட்டு விடுவாய் மகளே என்று என் தேவனுடைய கர்த்தர் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம் அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. உணர்வுள்ள இருதயம் உனக்குள்ள இல்லன்னா நீ செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உன்னை பாழாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாரு. ஆதியில முதல்ல சொன்னாரு அவருடைய பாதையில நடத்துவேன், உன் தலைய நான் நிமிர பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா நீ எப்படிதான் ஜெபித்து மேற்கொண்டாலும் உனக்குள்ள நீ செய்யற திடீர், ஏன்னா எல்லா மனிதருக்குமே இந்த காரியம் அவசியமான ஒன்று. நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், ஆசாரியர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், அப்ப ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கலாம், அப்ப சுவிசேஷகர்களா இருக்கலாம், நீங்கள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதனுக்கும் என்ன உண்டு? தெரிந்தோ தெரியாமலோ சில சமயத்துல நம்மளுக்குள்ள சலசலப்பு உண்டாகும், ஏதாவது ஒரு காரியத்துல தடுமாற்றம் உண்டாகும், ஏதாவது ஒரு வார்த்தையினால தவறான வார்த்தை இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அதை யோசிக்கவே மாட்டோம். யோசிக்காம அந்த சுய நீதி நிமித்தம் அது அமல்த்தப்பட்டு இருக்கும். ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவருக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கப்பட வேண்டுமே என்றால் உணர்வுள்ள இருதயம் உனக்கு வேணும். ஏன்னா அப்பதான் நீ அன்னன்னைக்கு ஏதாவது பாவம் செஞ்சிருக்கோமா, ஏதாவது தேவனுடைய கர்த்தருக்கு பிரியம் இல்லாம பேசி இருக்கோமா, இல்ல யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தையாவது மாற்றி சொல்லி இருக்கோமா, அப்படிங்கிற உணர்வுள்ள இருதயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த நீ சொன்ன அந்த காரியத்துக்கான காரியம் அன்னைக்கு இரவுக்குள்ளேயே உனக்கு என்ன ஆயிரும்? சுட்டி காண்பிக்கப்பட்டோம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தர் அப்படிதான் எனக்கு சுட்டி காண்பித்து கொடுத்து வருகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஏதாவது காரியத்துல அந்த நாள்ல ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும், இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி வார்த்தையா தான் இருக்கும், உள்ள இருந்து வெளியே வந்துரும், இல்ல இருதயத்துக்குள்ள இருந்து அப்படி வெளியே வரும்போது அந்த நேரம் பேசும்போது தெரியாது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவாரு. ஹல்லேலூயா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுறேங்கிறத ஆராய்ந்து பாரு என்று சொல்லுவார். ஏன்னா ஜீவனுள்ள தகப்பன்கிட்ட நீங்க நெருங்கிட்டீங்கன்னா அவர் பேசுறது ஒரு மனிதரை போல ரொம்ப அருமையா பேசுகிறவராயிருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே அதை சுட்டி பார்த்து, அப்பா நான் என்ன செஞ்சேன்னு தெரியலன்னு சொன்னாலும் உடனே அதை உனக்கு முன்னாடி கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தை ஒருவேளை செஞ்சிருப்ப, சொல்லி இருப்ப, ஏதாவது ஒண்ணு இருக்கும் இருதயத்துக்குள்ள. கணவனிடத்துல ஏதாவது மாத்தி பேசி இருப்ப. ஹல்லேலூயா. மனைவியிடத்துல ஏதாவது மாத்தி பேசி இருப்பீங்க. ஹல்லேலூயா. அல்ல தேவனாகிய கர்த்தரிடத்திலேயே அந்த வார்த்தையை மாற்றி பேசி இருப்பீங்க. அல்லது தேவனாகிய கர்த்தர் எந்த இடத்துல உயர்த்திருமோ அந்த இடத்துல உயர்த்தி இருக்க மாட்டீங்க. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல உயர்த்த பிரஸ்தாபிக்க முடியாதபடி நின்றிருப்ப.
ஆனா அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நீ இதுவரைக்கும் என்ன செஞ்ச? சரியான பாதையில போன. இன்னைக்கு உனக்குள்ள தவறான ஒரு காரியம் உள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. அது எப்படி தெரியுமா? நான் ஒரு சின்ன உவமையை உங்களுக்கு சொல்றேன். உலக பிரகாரமா பெண்களா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு துணிக்கடையில போய் ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து சொல்லிட்டு போவீங்க, ஏன்னா நீ இயேசுவுக்குள்ள வழிநடத்தப்படுகிற மகளா இருக்கும்போது உன் இருதயம் ஃபுல்லா அவர் மேல இருக்கும். அப்ப நீ வீட்டுல சொல்லிட்டு போவ, எங்க அப்பாக்கு பிடிச்சா நான் அதை எடுப்பேன்னு சொல்லிட்டு போவ. ஆனா அங்க போய் என்ன ஆயிரும்னா, நீ ட்ரெஸ் எடுத்தோடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள இல்ல உன் கூட வருகிறவங்களுக்கு நீ கேட்ப, இது நல்லா இருக்கா? ஹல்லேலூயா. உன் இருதயம் எங்க போயிரும்? உலக மனிதரை சார்ந்து போயிரும். ஆனா வீட்டுல என்ன அறிக்கைட்டு போயிருப்ப? என் தகப்பனுக்கு பிடிச்சிருந்தா நான் இதை வாங்குவேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அங்க அந்த தகப்பன் மறக்கப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் பாருங்க, மறக்கப்பட்ட சூழ்நிலை நீ அங்க நின்று என்ன பண்ணிருப்ப? உன் இருதயம் மறந்துரும். மறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய? உலக பிரகாரமான மனிதரிடத்துல நீ கேட்க ஆரம்பிச்சிருவ. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுவாரு பாருங்க. ஹல்லேலூயா. நீ சொல்லிட்டு போனது என்ன? நீ செய்தது என்ன? இதுதான் உணர்வுள்ள இருதயம். இது சின்ன ஓமையா சொல்லி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? உடனே ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோமே. அந்த உணர்வுல உடனே நீ என்ன பண்ணாத, அப்படியே அமிழ்த்து போடாதபடி, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, அடுத்த முறை நான் கண்டிப்பா சரி செய்யப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறவராய் இருப்பார். கண்டிப்பா அடுத்த முறை உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா போன உடனே என்ன, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு இதுல சிக்குண்டு போயிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆயிருவோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலை மறந்து போகாதபடி அடுத்த முறை உனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு மூலம் வழி நடத்தி கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஒரு சின்ன ஓமை தான். இந்த ஓமையை வைத்து இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கணுங்கிறது அதை பத்தி சொல்லல. உங்க ஒவ்வொருத்தருடைய சரீரத்துக்குள்ளயும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இருக்குமையானால் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்படுவீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு? அப்ப செல்வமாய் வளர்ந்த சீயோன் குமாரத்தியை நான் பாழாக்குவேன். ஒரு சின்ன ஒரு ஓமையை சொல்றாரு பாருங்க. எனக்கு ஒரு மனிதரை தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, பயங்கரமான வசதியான ஒரு மனிதன், நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை, நல்ல செல்வாக்கு, பயங்கரமான அப்பா அம்மா கசுத்துற இடங்களை பயங்கரமா வாங்கி போட்டிருக்க ஒரு மனிதர். அவர் ஒரு நாள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பேசுகிறார் என்னோடு. ஹல்லேலூயா. பேசும்போது பாத்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கிறேன், என்னை யாருமே என்ன செய்ய முடியாது, கீழே விழ தட்ட முடியாது, இப்படியே பேசினாரு. ஹல்லேலூயா. நான் எந்த விதத்திலையும் நான் சரிந்து போக மாட்டேன். அப்போ உடனே டக்குன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதலாவது உங்ககிட்ட இருக்கிற ஆணவத்தை எடுத்து போடு என்று சொன்னார். இது எல்லாமே ஒன்றும் இல்லாம நான் ஈழ்பொருளாக்க போகிறேன். அதற்கு முன்பாக நீ என்ன செய்ய? என்னுடைய சமூகத்துல காத்திருந்து நீ என்னுடைய சனமாய் மாறிக்கொள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு, ஒரு கிறிஸ்தவ மனிதன் தான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பெருமை, ஒரு ஆணவம், ஒரு வரட்டு கௌரவம். ஹல்லேலூயா. ஆனா இது எல்லாமே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தால ஒன்றும் இல்லாமல் அவரால் செய்யக்கூடும். ஏன்னா அந்த மனிதனை தேவனாகிய கர்த்தர் அவனை தாயின் கருவுல உருவாகும் முன்னமே தேர்ந்தெடுத்துட்டாரு. அவருடைய வேலையை செய்யறதுக்காக அந்த மகனை முன்குறித்திருந்தார். ஆனா இவருடைய இருதயம் எங்க இருந்துச்சு? உலக பிரகாரமான ஆஸ்தி மேல, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேல இருந்தது. கேட்டா சொல்லுவாரு, இன்னைக்கு ஜெபிச்சேன் சிஸ்டர், டெய்லி நான் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் அவருக்கு கொடுப்பேன், இரவெல்லாம் இருப்பேன்னு சொல்லுவாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுவாரு, அவன் என்னதான் ஜெபித்தாலும் சரி, ஆனா இருதயத்தில் இருக்கிற இட்டிமையான கண்கள், இருதயத்தில் இருக்கிற பெருமை, ஆணவங்கள் உடைக்கப்படலையே. ஹல்லேலூயா. பல முறை எச்சரிப்பு கொடுத்தாரு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அந்த பேர் சொல்ல உங்களால இந்த இடத்துல முடியாது. ஆனா நான் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அறிக்கை இடுகிறேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உண்மையாவே 1 இயர் இருக்கு அவர் பேசும்போது, மறுபடியும் இப்ப ஒரு 7 மாதத்துக்கு பிற்பாடு திரும்ப மறுபடியும் அவர் கால் பண்ண ஆரம்பித்தார். எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக நின்று கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாரு. எனக்கு கேட்கும் போது அவ்வளவு ஒரு வேதனை, சொல்லவே முடியல. ஏன்னா என் இருதயம் அந்த அளவுக்கு குமுற ஆரம்பித்தது. ஏன்னா எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தாரு,
கேட்கலையே. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுக்கிறோம். நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, ஒரு இருதயத்தை அவர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, உன்னை ரொம்ப அபூல்யமாய் உன்னை உருவாக்க ஆரம்பிப்பார். தாயும் தகப்பனுமா இருக்கிற நீ உன்னுடைய பிள்ளை எனக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கணும், என் பிள்ளை பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, என் பிள்ளையுடைய வாழ்க்கை அப்ப சரியாய் போக வேண்டும், சீர்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? இதை காட்டிலும் பல மடங்கு துல்லியமாய் என் பிள்ளை வளரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆனா உங்களுக்கு மறுபடியும் ஒரு அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, ஹல்லேலூயா. ஆனா நீ அதையும் கேட்கலன்னா மறுபடி கொஞ்சம் கடிஞ்சு பேசுவாரு. அதையும் உன்னால கேட்க முடியலையா? மறுபடி பயங்கரமான ஒரு எச்சரிப்பு உண்டாகும். அந்த குடும்பத்தை வச்சே எச்சரிப்பு கொடுப்பாரு. என்ன செய்ய போறேன்னு சொல்லிடுவாரு. அதையும் உன்னால கேட்க முடியல. அந்த எச்சரிப்பு உனக்கு கசப்பாயிட்டு அன்னைக்கு பார்க்கும்போது அழுது கண்ணீரோடு நிப்ப. திரும்ப ஒரு வாரமா 10 நாள் ஆன பிறகு உனக்கு சொன்ன அந்த எச்சரிப்பு மறந்து போயிடும். காத்தோட காத்தா போயிரும். ஹல்லேலூயா. அப்படி போச்சுன்னா மறுபடி உனக்கு இன்னொரு முறை உனக்காக என்ன செய்வார்? பரிந்துரைத்து என் பிள்ளை மறுபடியும் கீழே எப்படியாவது இந்த ஒரு தொடுக்குல நிக்கிறாளே, இவளை உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தலான்னு சொல்லி மறுபடியும் உன்னோடு பேசுவார். அதையும் காது கேட்க விரும்பல அப்படின்னா ஹல்லேலூயா விட்டு விடுவார். நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா எப்படினாலும் என் கூடவே தான் வருவாரு, நிச்சயமா கூட தான் வருவாரு. உனக்கு எச்சரிப்பை கொடுத்து உன்னால கேட்க முடியலையா? அவருடைய வார்த்தைக்கு அங்கு இடமே இருக்காது, வியர்த்தமாக்கப்பட்டது என்று நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாரு, அவர்கிட்ட இருந்த ஆலோசனை உனக்கு கொடுக்கப்படாது. எனது அருமையான மகனே மகளே, தேவனாகிய கர்த்தர் உன்னை விரும்பி தெரிந்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு பிரியமுள்ள ஜனமாய் நீ மாற்றிக்கொள், நீ மாறிக்கொள். ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு போகும்போது உன் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் இருக்கும். அன்னைக்கு வேணா உனக்கு தரித்திரமா தோன்றலாம், அன்னைக்கு வேணா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடமாற்றத்துல இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருந்து நீ போக 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 உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை ஒழுங்குபடுத்தி கூட்டிட்டு போவார் பாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை சிதறுண்டு போகாது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய தகப்பனோடு ஒட்டி அவர் உன் கையை பிடிச்சு நடத்தி உன்னை கூட்டி கொண்டு போகிறவராயிருப்பார். நீ வேணா ஆராய்ந்து பார், உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்து பார் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்து பார்க்கும் போது மட்டும்தான் உனக்கு இதுல இந்த அனுபவம் உனக்கு புரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தின் மீது சத்ருவானுடைய சகல வல்லமைகளும் இப்பொழுது நஸ்ரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறிக்கப்படுகிறது. பெனினாளுடைய குடும்பம் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சென்னை பகுதியை சார்ந்தவள் என்று சொல்லுகிறீர். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எவ்வளவுதான் செல்வமா இருந்தாலும் சரி, நீ சீயோன் குமாரத்தியா இருந்தாயானால், நீ தேவனுடைய குமாரத்தியா இருந்தாயானால், உனக்கு எவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டாலும் அது பாதுகாக்கப்படும். உனக்கு எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற மகளை, அவருடைய கருத்தை பிடிச்சு நடக்கிற மகனை நின்றாயானால் உன்னுடைய செல்வம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. அல்லாவிட்டால் என்ன சொல்றாரு? எவ்வளவு செல்வத்துக்குள்ள வளர்ந்த குமாரத்தியா நீ இருந்தாலும், நீ சீயோன் குமாரத்தியா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள உணர்வுள்ள இருதயம் இல்ல, உனக்குள்ள தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்யல அப்படின்னா நான் உன்னை பாழாக்கி போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த இன்னைக்கு பேசுகிற சாப்டர் எங்க இருக்குன்னா எரேமியா 6ஆம் அதிகாரத்தை இருக்கு. நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு விரோதமாக கொத்தளங்களை போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமுக்கு விரோதமாக கொத்தளங்களை போடுங்கள். அது விசாரிக்கப்பட வேண்டிய நகரம், அது கொடுமை நிறைந்ததாயிருக்கிறது. யோசிச்சு பாரு, இன்று தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகிற காரியம், உனக்கு விரோதமாக நான் கொத்தளம் போட போகிறேன், உனக்கு விரோதமாக அடைப்பை உண்டாக்க போகிறேன்.
அவர் கொத்தளம் போட்டுட்டாருன்னா ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்றேன், உங்க நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர் உனக்கு விரோதமாக எழும்பிட்டார் ஆண்டால் அப்பா அம்மா எத்தனையோ முறை உனக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாரு. இந்த முறை எழும்புவோம், அடுத்த முறை எழும்புவோம்னு சொல்லி தேவனுக்கு கர்த்தர் பல முறை நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. எந்த ஆப்ஷன்லயும் உன்னால ஜெயிக்க முடியாம நிற்கும் தருவாயில ஹல்லேலூயா நீ தேர்ச்சி பெறாம நின்றாயானால் தேவனுடைய சத்தம் காதுக்குள்ள போகாம அப்பா அம்மா தொனிக்கவே படாம இருந்துச்சு என்றால் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்கும் காலம் வந்தது. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? கொடுமை நிறைந்ததா இருக்கு. ஹல்லேலூயா உன்னுடைய இருதயம் திருக்கும் கேடுமா இருக்கிறது. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு பிரியம் இல்லாததா இருக்கிறது. ஹல்லேலூயா உன்னுடைய இருதயம் அப்பா மக்கள் அருவருக்கத்தக்க கலைகள் நிறைந்ததா இருக்கிறது. அதனால தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கொடுமையான இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். தேவனுடைய கர்த்தருக்கு அருவருப்பான உன்னுடைய சிந்தையை நான் ஆராய்ந்து பார்த்தேன். உன்னுடைய தேவனுடைய கர்த்தருக்கு பிரியம் இல்லாத உன்னுடைய முழங்கால் முடக்கப்படாததை நான் ஆராய்ந்து பார்த்தேன். எனது நிமித்தம் உனக்கு விரோதமாக நான் கொத்தளங்களை போடுகிறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மரங்களை வெட்டி போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாரு, இன்னைக்கு அப்பா மக்கள் மரங்களா இருக்கிற உன்னை, திராட்சை கொடியா இருக்கிற உன்னை தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா நீ தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு நிறைந்த கொடுமை நிறைந்த காரியத்தை செய்து கொண்டா இருந்தாயானால் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார், ஹல்லேலூயா உனக்கு விரோதமாக கொத்தளங்களை போட போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாரு, அவர் நம்மளுக்கு விரோதமா கை நீட்டிட்டா ஜெயிக்கவே முடியாது. விழுந்ததுதான். நரகத்துக்குள்ள தள்ளப்படுவதற்கு காத்திருக்க விரும்புகிறாயா? இல்ல ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருக்கு நேராக ஆயத்தமுள்ள மகனாக இருக்க விரும்புகிறாயா? உன்னை சுற்றி ஆராய்ந்து பார், உய்த்து பார் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா அது மாத்திரமல்ல, பாருங்க, ஊற்றானது நல்ல தண்ணியை தான் கொடுக்கும். ஊற்றானது தண்ணீரை சுரக்கிறது போல தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்பா மக்கள் சொல்றடி உனக்குள்ள இருந்து சுரக்கிற ஊற்று எப்படி இருக்கு ஆராய்ச்சி பாரு. உனக்குள்ள இருந்து சுரக்கிற ஊற்று ஜீவ ஊற்றா இருக்கிறதா? இல்ல உனக்குள்ள இருந்து தேவனுடைய கர்த்தர் விரும்புகிறது உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று தான் வெளியே வரணும்னு சொல்வாரு. ஹல்லேலூயா உன்னுடைய ஊற்று, உன்னுடைய வாய் எப்படி இருக்கு? தேவனுடைய கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை பேசுகிறது. தேவனுடைய கர்த்தருக்கு அப்பமா கஷ்டத்தை பிரியம் இல்லாத பொய் நாவுகளால் நிறைந்ததா இருக்கிறது. உன்னுடைய நாவு குற்றம் கண்டுபிடிக்கிற நாவா இருக்கிறது. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், ஊத்துல இருந்து தண்ணி எப்படி சுரந்து கொண்டு வருமோ அதே போல உன் இருதயத்தின் ஆடி ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான கசப்பான காரியங்கள் வெளியே வருகிறது. ஹல்லேலூயா தேவனுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத தொலைக்காட்சியான சினிமா பாடல்கள் வெளியே வருகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான அசூசிக வல்லமை வெளியே வருகிறது. யோசிச்சு பாரு. அது மாத்திரமல்ல, சிலருடைய வாயில பாத்தீங்கன்னா சாப வார்த்தைகள் பொங்கி கொண்டு வரும். சிலருடைய வார்த்தையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கசப்பான காரியங்கள் தான் இருக்கும். ஹல்லேலூயா நீ ஜெயிக்க முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா முடியாதாங்கிறத நீயே உன்னை ஆராய்ந்து பாரு என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை போல உன்னுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள் மகளே. எபினேசர் ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஜெனிட்டா எபினேசர் என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆரம்பி என்று சொல்லுகிறார். உன்னுடைய விசுவாசத்தை இன்னமாக பெருக்கிக் கொள். இன்னமாக நீ பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் போது நான் நடத்துகிற அனுபவத்தை நீ அநேகருக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிற காலங்கள் வர போகிறது. ஆகாதென்று தள்ளின கல்லை உன்னை நான் மூளை கல்லாக நியமிக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாரு மகனே மகளே, இருதயத்துல இருந்து கசப்பான ஊற்று வந்துச்சுன்னா எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. அப்பா மக்கள் அந்த ஊற்று வெளியில சண்டைய மூட்டும். அந்த ஊற்று அக்கம் பக்கத்துல தீய கொளுத்தி போடும். ஹல்லேலூயா வார்த்தையினால கொளுத்துறதுதான் தீ. ஹல்லேலூயா அப்பமா அந்த ஊற்றுல அந்த விஷம் உண்டாகும். ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற ஊற்று தோண்டினா அதுல தண்ணி ஊறிக்கொண்டே பொங்கிக் கொண்டே வரும். அதே போல உன் ஊற்று, உன்னுடைய இருதயமாகிய ஊற்று தேவனுடைய ஊற்றாக நீ எழுப்பப்பட வேண்டும். உன்னுடைய ஜீவ ஊற்றிலிருந்து அநேக ரட்சிப்புகளை வழி நடத்தப்பட வேண்டும். அதுதான் தேவன்
ஜீவனுடைய ஊற்று. அந்த ஊற்று தான் அப்பமக்கு ஸ்தோத்திரம் பளிங்கு கற்களாக மாற்றப்படக்கூடிய ஊற்று. அந்த ஊற்றிலிருந்து தண்ணி புறப்படும் போது, ஜீவ ஊற்று புறப்படும் போது கிளைகளாய் பிரிந்து போகும். அந்த கிளைகள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கிளைகள் இருந்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்படைவார்கள். யோசிச்சு பாரு, உன்னுடைய ஊற்று எந்த லெவல்ல இருக்குங்கிறத ஆராய்ந்து பார் மகனே மகளே என்று என் தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு நீ பாலும் குடியேற்ற தேசமாய் மாற்றப்படாதபடிக்கு இருக்கணும்னா தேவனாகிய கர்த்தருடைய புத்தியை கேள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பாலும் அப்பமக்கு ஸ்தோத்திரம் தேனும் ஓடுகிற கானானுக்குள் செயல்பட வேண்டுமே என்றால் தேவனுடைய சத்தத்தை கேளு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அவருடைய எச்சரிப்பின் வார்த்தை எனக்கு தான் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி உன்னை சீர்படுத்திக் கொள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அப்படி உன்னால கேட்க முடியல, உன்னால செயல்படுத்த முடியல, உன்னால ஜெபமாக சீர்படுத்திக் கொள்ள முடியல அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கபடற்ற அப்பமக்கு ஸ்தோத்திரம் உத்தம இருதயமாய் உன்னால மாற்றப்பட முடியல அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரமான ஒரு சூழ்நிலை உனக்கு உண்டாக்கப்பட்டு விடும். யோசிச்சு பாரு, அந்த வனாந்தரத்துல உன்னை ஆதரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை தேய்ச்ச யாரும் இருக்க மாட்டாங்க, உறவுகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், உன்னை நேசிக்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, உனக்கு உதவுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்மை செஞ்சாலும் சரி உன்னை உதறிட்டு ஓடி போய் விடுவார்கள். ஏன்னா அது தேவனுடைய திட்டம். ஏன்னா உன் இருதயம் எங்க இருக்கு? அவருடைய ஆத்துமாக்கு நீ பிரியமுள்ள மகனா உன்னால வாழ முடியல. நீ பிரியமுள்ள மகனா மகளா உன்னால வாழ முடியும் பட்சத்துல அவர் உன்னை கானானுக்குள் அழைத்து செல்வேன். எப்படி அப்பா யோபுவின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா, யோபு தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷன் தான். ஆனாலும் சத்ருடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதர் நிந்திக்கவில்லை. தேவனாகிய கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற தீமையும் பெறாம இருப்பேனோ. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தன் மனைவி கூட என்ன சொன்னாங்க? கூட இருக்கிற மனைவி, அந்த எலும்பா இருக்கிற அந்த மனைவி சொன்ன காரியம், தேவனாகிய கர்த்தரை நிந்திச்சுட்டு நீ என்ன செய்வோம், உயிரை விட்டுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாரு, இப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்படிதான் கூட இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அவனை விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல நீ விசுவாசத்தோட பற்றுதலோடும் நீ இருந்தாயானால் அவர் உன்னை கைவிடாத தேவனாய் இருப்பார். சோதனை காலம் உண்டு, எந்த மனிதனுக்கு சோதனை காலம் இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை ஈஸியான காரியம் கிடையவே கிடையாது. தேவனோடு நெருங்கிறது முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 அதாவது ரொம்ப நம்முடைய இருதயம் பயங்கரமா துடிக்கும், அவருக்குள்ளே செயல்படணும். ஆனா போக போக இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? போக போக ஒவ்வொரு எக்ஸாம் வைக்கும் போதெல்லாம் இருதயம் கலங்கி துவண்டு போயிரும். ஆனாலும் நம்மள தூக்குறது யார் தெரியுமா? நம்முடைய தகப்பன் தான். ஆனா அந்த இடத்துல நீங்க தடுமாற்றம் இல்லாதபடி தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீங்க போராட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நீ அவருக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்கும் போது இந்த சோதனை காலங்கள்லாம் உண்டு. ஆனா அந்த சோதனைக்குட்படும் நாட்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கும். அவர் உன்னை தூக்கி எடுப்பார். உன்னால ஜெபிக்க முடியலனாலும் உனக்காக அவர் மன்றாடி கொண்டு இருப்பார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு, வரும். 2 நாள் நல்லா ஜெபிப்பது இருக்கும். 3வது நாள் பாத்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில கட்டைகளை உடைச்சதுக்கு அப்புறம் ஜெபிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஹல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அதன்படி அது பாட்டுக்கு போயிரும். 2வது நாள் ஆயிட்டுனா 20 கலங்க ஆரம்பிச்சிரும். ஜெபிக்க முடியலையே, சோர்வு வந்துருச்சு, என்னால என்ன செய்யறது? யார்கிட்டயாவது ஜெபிக்கலாமா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு தகப்பன் உண்டு, அவர்கிட்ட தான் போய் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே இன்னும் வரைக்கும் என்னால ஜெபிக்க முடியல. ஒரு நாள் தான் தாமதமா இருக்கும், இன்னும் ஜெபிக்க முடியல. நீங்க என்னோட இன்னும் பேசலையே, ஏன்? ஹல்லேலூயா. ஏன் கேக்குறதுக்கு நான் தகுதியானவ கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தரோடு உறவாடி போராடி தேவனாகிய கர்த்தர் அப்பமக்கு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அவர் அழகா பேச ஆரம்பிச்சிருவாரு, நம்மள உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருவாரு, அபிஷேகத்துல நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனால அப்பமக்கு சோர்வுற்ற நேரத்துல கலங்கிறாதீங்க. உடனே என்ன ஆனாலும் சரி தேவனாகிய கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை எடுத்து படிங்க அல்லது பாடல் பாட ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு விதத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பித்துருவார். ஹல்லேலூயா. 2 நாள் 3 நாள் போச்சுனாலே அதுக்கப்புறம் ஜெபம் குறைய ஆரம்பிச்சிரும். தெரிஞ்சுக்கோங்க, இதுல ஆலோசனை. ஹல்லேலூயா.
ஒரு 3 நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஜெபிக்க முடியலன்னா அடுத்த நாள் ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா வராது. உலக பிரகாரமான காரியங்கள் சிந்தைக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். சத்துருவானவன் ஈஸியா உள்ள அப்பமா கிறிஸ்தவத்துல கூடு கட்ட ஆரம்பித்து விடுவான். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை ஒட்டச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை கரம் தூக்கி எடுப்பேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஜீவன்ல தேவனுடைய கர்த்தர் இன்னொரு காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார் பாருங்களேன். உன்னுடைய செவி, இன்னைக்கு அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருக்கிறது. அவர்கள் கேட்பதற்கு அப்பமா கிறிஸ்தவத்தினுடைய விருப்பம் இல்லாதிருக்கிறார்கள். இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தம்னா கேட்கறதுக்கு காதே இருக்காது. உண்மையாவே சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ற நேரத்துல அவங்களுடைய இருதயத்தை தேவனுடைய கர்த்தர் சுட்டி காண்பிச்சாருன்னா அடுத்த நாள் வரமாட்டாங்க, அடுத்த நாள் பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கால் அப்படியே கட் ஆயிரும். இதேதான் அப்பமாக்கு சோத்ரண்டடி தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு அப்பமாக்கு சோத்ரண்டடி கேட்க மனம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிற உங்க அப்பமா எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுடைய உண்மையான சத்தியத்தை கேட்க விருப்பம் இருக்காது. அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சுயநீதி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். நான் கரெக்டா ஆலயத்துக்கு போறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறேன், இது மாத்திரம் ஆலயம் கட்டி கொடுக்கிறேன், இதுதான் உங்க மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர உள்ளான ஆழத்துக்குள்ள இருந்து தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களா இருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கர்த்தர் உனக்குள்ள இருக்க குறைகளை உனக்கே சுட்டி காண்பிக்க ஆரம்பித்து விடுவார். உனக்கே சுட்டி காண்பிக்க ஆரம்பிச்சுட்டா எதுக்கு மற்றவங்க கிட்ட ஜெபிக்கும் போது அவங்க கிட்ட எதுக்கு உன்னை குறித்து சொல்லி கொடுக்கிறார் யோசிச்சு பாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், கேட்க மனமில்லாதிருந்தாயானால் கர்த்தருடைய வசனத்தை நிந்திக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாரு. கர்த்தருடைய வசனத்தை நிந்திச்சிட்டோம்னா, கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாதபடி காது இருந்தும் கேட்கல, கேட்டும் கேளாதவர்களை போலவர்களும் உண்டு, சில காது இருந்தும் கேட்காதவர்களும் உண்டு. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீ கேட்காம என்னுடைய வசனத்தை நீ நிந்திச்சாயானால் தேவனுடைய கர்த்தர் உரைக்கிற காரியம், வழியில் இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்ல வாலிபருடைய கூட்டங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு விரோதமாக ஊற்றுவேன், கொத்தளங்களை ஊற்றுவேன் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, சிறுவர்கள் முதற்கொண்டு நடுத்தர வயதுள்ளவர்கள், பூரண வயதுள்ளவர்கள் வரைக்கும் தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுக்கு விரோதமாக என் கையை நான் நீட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 6 நல்லா படிங்க. படிக்கும் போது உங்க இருதயம் பேசும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உனக்கு விரோதமாக கையை நீட்டினாரே என்றால் நீ உன்னுடைய அப்பமக்கு சத்துல உன்னால நிக்க முடியுமா? யோசிச்சு பாரு. நிர்மூலமாக்கப்பட்டு விடுவீர்கள் என்று என் தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உன்னுடைய தேசத்துக்கு விரோதமாக ஒரு கையை நீட்டிட்டார்னா, சீனாவில அப்பமக்கு சத்துல ஏற்கனவே வந்த கொரோனா சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க, எத்தனை ஜனங்கள் மரித்து போனார்கள், கொத்து கொத்தா மரித்து போனவர்கள் உண்டு. உனக்கு விரோதமா கையை நீட்டிட்டா அதுதான் நடக்கும். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அழைக்கப்பட வேண்டுமே என்றால் அவருடைய வேதாகமத்தை நிந்திக்காதபடி, அவருடைய ஜீவனுள்ள முத்தான அந்த வார்த்தைகளை நீ நிந்திக்காம, இந்த வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை நீ உட்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை உனக்கு மன்னாவாக நீ உணவாக எடுத்துக் கொள்ளும் போது, ஹல்லேலூயா, அப்பமாக்கு ஸ்தோத்திரம் டாடி. தேவனுடைய கர்த்தரோடு ஒண்ணு நடக்க முடியும். சிலருடைய வாழ்க்கையில வசனம்லாம் நல்லா படிச்சிருவாங்க, பயங்கரமா மனப்பாடமா இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில அது வெளியரங்கமா அந்த தோற்றம் இருக்கும். அப்பமாக்கு ஸ்தோத்திரம் உள்ளான ஆழத்துல தேவனுடைய கர்த்தர் இருக்க மாட்டார். அவர்களுக்கு தேவனுடைய கர்த்தர் உதவுவாருன்னு சொல்லி கனவுல நீங்க யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நீ படிக்கும் போது அது உன் இருதயத்துல கிரியை செய்யணும். நீ வெளி தோற்றத்துக்கு நீ பரிசுத்தமா இருந்து பிரயோஜனம் இல்ல. தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசாரியனா இருக்கலாம், அப்பமாக்கு ஸ்தோத்திரம், நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம். தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசாரியனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாய் விசுவாசியா இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாய் இருந்தாலும் சரி, நீ பொய்யராய் இருக்கிறாய் என்று தேவனுடைய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை பொய்யா இருந்துச்சுன்னா
இன்னைக்கு தெரியாது, தோற்றத்துக்கு தெரியவே தெரியாது. நீ நல்லா வெண்ணங்கி தரித்து நீ அப்பா அம்மா கிறிஸ்துவ ஊழியம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கபடா இருந்துச்சுன்னா, உன் இருதயம் திருக்கு நிறைந்ததா இருந்தது என்றால், அப்பா அம்மா கிறிஸ்துவ தவறான உட்கருத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களா இருந்தீர்கள் என்றால், உன்னுடைய கண்கள் தவறான இச்சைக்கு நேராக தள்ளப்பட்டு இருந்தது என்றால், தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ மூடி மறைக்கப்பட்டது போன்று இருக்கும், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லாய் நீ நிற்பாய். ஆனால் தேவனே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளிலேயோ ஆராய்ச்சி பாரு, அவர் உனக்கு முன்பாக அப்பாவை கிறிஸ்து எப்படி திராச நிறுத்தும் போது நீ ரெண்டு ஒரே லெவல்ல நீ இருக்கிறாயா, வேதம் கரெக்டா வாசிச்சு அவருடைய பாதையில நடக்கிறாய், அவரோடு இணைந்து போகிறாய்ங்கிறது அன்னைக்கு உனக்கு தெரிய ஆரம்பித்து விடும். அப்ப நீ சொல்லுவ, நான் உங்க ஊழியத்தெல்லாம் எப்படி செஞ்சனே, இன்னைக்கு நான் ஏன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், உன் இருதயம் எங்க இருந்துச்சுங்கிறத ஆராய்ந்து பார், நான் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு மகனே மகளே. அதனால ஜீவனுள்ள தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை தேவனே கர்த்தருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. தேவனகே கர்த்தருடைய சிறு பிள்ளையே போல உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. தேவனகே கர்த்தர் இதுல ஒரு சின்ன ஓமை உங்களுக்கு சொல்லுகிறார். உனக்குள்ள மன மேட்டிமை, உனக்குள்ள எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, அப்ப நீ சீயோன் குமாரத்தியா இருந்தாலும் சரி, உனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, மேட்டிமைகள் இருந்துச்சுன்னா, பெருமைகள் இருந்துச்சுன்னா, தேவனகே கர்த்தர் எப்படி பார்வோனுக்கு சொப்பனத்துல பேசினது போல கொளுத்த பசுக்களும் அப்பமா கவலட்சணம் கேவலமான பசுக்களும் நின்றது. ஆனா அந்த கொளுத்த பசுக்களை அவலட்சணம் கேவலமான பசுக்கள் முழுங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அதை முழுங்கினாலும் அந்த பசுக்கள் எப்படி இருந்துச்சாமா, மீண்டும் அது அவலட்சம் கேவலமாக காணப்பட்டுச்சு. அதேதான் உனக்குள்ள எவ்வளவு செல்வம் இருக்கட்டும், நீ தேவனுடைய ராஜகுமாரத்தியா இருந்தா மட்டும்தான் அந்த செல்வம் உனக்கு நிலைக்கும். ஹல்லேலூயா. கேவலமான சத்துருவானவன் உன்னை விழுங்காதபடி நீ பாதுகாக்கப்படணும்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உண்மையுள்ள மகனா மகளா இருக்க வேண்டும். சகோதரியே ஸ்டெல்லா என்று தேவனே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். உன்னை தேவனே கர்த்தருக்கு நேராக மாற்றிக்கொள் மகளே. நீ சிறு பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிற தன்மையை உடைத்து தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வேதத்தில உற்சாகம் உள்ளவளா எழும்பு என்று வாக்கு பண்ணுகிறார். தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார் முத்துக்குமார். தேவனே கர்த்தர் உழைக்கிறார். மகனே மகளே, அப்பமா கிறிஸ்துவுடன் உன் குடும்பம் தேவனுடைய ராஜரீக அபிஷேகம் நிறைந்த குடும்பமாய் மாற்றப்பட போகிறது. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். ஒரு பிலிப்புவாக தேவனே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். லிகான சபிக்க போற போலரா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழுப்பப்பட போகிறாய் மகனே என்று தேவனே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே கர்த்தருக்கு அப்பமா கிறிஸ்துவுடன் நாங்க பிரியமுள்ள பிள்ளைகளாய் எங்களை உணர்ந்து பார்க்கக்கூடிய எங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுடைய இருதயங்களை உணர்ந்து பார்க்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உணர்வுள்ள இருதயம் இருந்துச்சுன்னா எந்த பழிக்கும் நப்பித்துக் கொள்ளலாம். ஏசப்பா, வீணான சொற்களுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளலாம். அப்பா, பாவங்களுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளலாம். அதனால தயவு செய்து யாரெல்லாம் இதை கேட்கிறீர்களோ உங்களுடைய இருதயத்துல தேவனே கர்த்தரிடத்துல கேட்க ஆரம்பிங்க. உணர்வுள்ள இருதயம் தாங்கப்பா. எனக்கு என்ற இருக்க எல்லா குறைகளும் எனக்கு சுட்டி காண்பீங்கப்பா. நான் செய்யறது தப்புன்னா எனக்கு உணர்த்தி கொடுங்கப்பா. நிச்சயமா அவர் பேசுகிற தேவன். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். காலம் கொடிதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக தான் அந்த எச்சரிப்பெல்லாம் கொடுத்து கொண்டு வருகிறார். எனது அருமையான சகோதரனே சகோதரியே, ஜீவனுள்ள தேவனே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய புத்தியை கேள். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அவருடைய சத்தம் உன்னுடைய செவி விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றிக்கொள். உன்னுடைய அவயம் முழுவதும் விருத்த சேதனம் உள்ளதாய் மாற்றிக்கொள். விருத்த சேதனம் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வேண்டும் என்று தேவனே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். அவருடைய சந்ததியா நீ மாற்றப்பட வேண்டும். பாவம் இல்லாத வாழ்க்கை உனக்குள்ள செயல்பட வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீச்சலான எழும்பப்பட வேண்டும் என்று என் தேவனே கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். உங்க கருத்துக்களை தாழ்த்தி தந்தருளுகிறேன். அடி இந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா. அப்பா, எல்லா கணமும் அப்பா ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அமைந்த தகப்பனே, ஆமென். இதை கேட்ட மாத்திரத்துல விட்டு விடாதீங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அது மாத்திரமல்ல, நீங்க இதை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது இதுக்கு சப்ஸ்கிரைப் வேணுங்கிறதுக்காகவோ இல்ல வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காகவோ அல்லவே அல்ல. ஹல்லேலூயா.
உங்க அப்பா அம்மா நீங்க எப்படி எழுப்பப்படுகிறீங்களோ இதே போல தேவனாகிய கர்த்தர் நீங்க ஒரு 10 பேருக்கு அனுப்பும் போது அதுல ஒரு 2 பேராவது தேவனாகிய கர்த்தருடைய சாயலாய் நிற்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு நோக்கத்தோட தான் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவித்துக் கொண்டிருக்காங்க. அதனால மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபிக்க மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயங்களை, உங்களுடைய சரீரங்களை தேவனாகிய கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி ஒரு சிறு பிள்ளையை போல உங்களை மாற்றிக்கொள்ள வகை தேடுவீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். சத்ருவானவன் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்க பாதுகாக்கப்படணும்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேணும். எனது அருமையான ஜனமே மனம் திரும்புங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். இயேசுவின் ஊழியங்களுக்காக, என்னுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. குடும்ப ஜெபம் அவசியமான ஒன்று என்று தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பிக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.